நீங்க தினமுமே நியூஸ் பார்க்குற ஒரு பர்சனா இருந்தா கண்டிப்பா நிறைய நியூஸ் கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க. டே டு டே லைஃப்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு கொடுமையான விஷயங்களா நம்ம சுத்தி இருக்கிற மக்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ்ல நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நியூஸ்லாம் நம்ம பேசிக்கா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதாரண பொதுமக்களா இருப்பாங்க. இல்ல ஒரு எமோஷனலா ஒரு கொலையை பண்ணியிருப்பாங்க. இல்ல பணம் வாங்கிட்டு பணத்துக்காக கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நியூஸ் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த நியூஸ் அதுக்கு எல்லாமே மாறுபட்டது. ஏன்னா கொலை செய்யப்பட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் கட்சியில நல்ல ஃபெமிலியரா இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண். ஸோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஹிமானி நர்வால் அப்படின்ற பெண்மணி தான். இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 22 வயசே தான் ஆகுது. பட் இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கிற முக்கியமான தலைவர் எல்லாத்துக்கூடயுமே நல்ல ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க நிறைய போட்டோஸ்லாம் வரும், அதை செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த பெண்மணியை பார்த்தீங்கன்னா இப்ப கொன்னு போட்டிருக்காங்க. கொன்னு அந்த பொண்ணோட உடம்ப சூட்கேஸ்ல வச்சு ரோட்டோரத்துல வீசிட்டு போயிருக்காங்க. சோ இந்த வீடியோல இந்த ஹிமாயி நர்வால் அப்படின்ற பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு, இந்த பெண்ணுக்கு இந்த நிலைமை வர்றதுக்கான காரணம் என்ன, அது மட்டும் இல்லாம இந்த ஹிமானிய கொலை பண்ணவங்க ஹிமானி ரொம்பவுமே க்ளோஸா நினைச்சுக்கிட்டு இருந்த பார்ட்டி மெம்பர்ஸா, யாரையாவது இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்றத பத்தின ஃபுல் டீடைலா தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்களுக்கு ஹரிஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் ஃபேக்ட் இன்ஃபோ சேனல். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் அந்த பெண்ணோட உயிர் மூச்சு. அந்த மாதிரி தான் இந்த பெண் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்களா இருக்கட்டும், இல்ல கட்சியில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கூடயுமே இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு செல்ல பெண்ணா தான் பழகிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. காங்கிரஸ்ல இருக்கிற ஏகப்பட்ட லீடர்ஸ் கூட இந்த பெண் போட்டோ எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கூடயுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிற பெண் தான் பாத்தீங்கன்னா இந்த பெண். So இந்த பெண் எப்படி ராகுல் காந்தி கூட இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராகுல் காந்தி ஒரு தடவை யாத்திரை பண்றாரு. அது என்ன யாத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா, ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்ற யாத்ராவை ஹரியானால அவர் ஸ்டார்ட் பண்றாரு. சோ இந்த யாத்ரா மூலியமா இந்த பெண்மணிக்கு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களோட ஒரு அறிமுகம் கிடைக்குது. ராகுல் காந்தி கூட அவங்க எடுத்த பிக்ஸ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பெண்மணி அந்த யாத்திரால மட்டும்தான் ராகுல் காந்தி கூட போட்டோ எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இடத்துல ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்லயுமே காங்கிரஸ் கட்சியில எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலுமே அந்த ஈவெண்ட்டுக்கு இந்த பொண்ணு போய் தவறாம அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லீடர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பெண்ணை பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பரிச்சயமான முகமா மாறிடுறாங்க. அந்த பார்ட்டிலுமே அவங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த பார்ட்டி எந்த ஒரு டெசிஷன்ஸ் எடுத்தாலுமே இந்த பெண்ணும் அந்த டெசிஷன் எடுக்கும்போது கூட இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு காங்கிரஸ்ல ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கின இந்த பெண் தான். இந்த பெண்மணிக்கு பாத்தீங்கன்னா 22 வயசே தான் ஆகுது. 22 வயசுல ஒரு பார்ட்டில இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேரை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் தான். அப்படி நல்லபடியா போய்கிட்டு இருந்த இந்த ஹிமானியோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறையவே பிரச்சனைகள் இருக்கு. சோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒருத்தர் வந்து பெரிய லெவலுக்கு போறாங்க அப்படின்னாவே எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சாகணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்குமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ வெளியில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பெண் வந்து ஜாலியா இருக்காங்க, இந்த மாதிரி கட்சிக்காரங்க கூட நல்ல ஃபெமிலியரா இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. பட் உள்ள என்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளியே தெரியறது இல்ல. சோ இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு இந்த பெண்மணி காணாம போறாங்க. இவங்க எப்ப காணாம போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 27ஆம் தேதி காணாம போறாங்க. பிப்ரவரி 28ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் சார்பா ஒரு ரேலி கண்டக்ட் பண்றாங்க. இந்த ரேலியில பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. சோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28க்கு அந்த பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பட் பிப்ரவரி 27ஆம் தேதியே பாத்தீங்கன்னா இந்த பெண் காணாம போயிடுறாங்க. சோ காணாம போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி ஃபோன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட ஃபோன் பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. சோ இதனால பயந்து போய் என்ன பண்றாங்க, அவங்க எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடியும் அவங்களோட பெண் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு அப்புறமா சோ அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஃபேமிலியில அந்த பெண்ணோட அண்ணனை பாத்தீங்கன்னா 2011 கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பார்ட்டி ஒரு தகராறுல சோ அந்த கொலை எதனால நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நியாயம் கிடைக்கவே இல்லை. சோ அந்த கொலைக்கான ரீசன் என்ன வந்து இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. சோ இவங்களோட பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் போலீஸ்காரங்களும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க எஃபோர்ட் போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்ட்டில இருந்துமே அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்திருக்கு போலீஸ்க்கு. சோ இந்த பெண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்மே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நார்மலா இருக்கிற பீப்புளை தேடுறதுக்கும் ஒரு பார்ட்டினா ஃபெமிலியரா இருக்கிற ஒரு பர்சனை தேடுறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் போலீஸ் கிட்ட. ஸோ நார்மலான பீப்புள்னா 6 மணி உட்காந்து இருந்துட்டு அப்புறம் தான் வந்து தேடுவாங்க. பட் இந்த பெண் பார்ட்டியில இருந்து நல்லா ஃபெமிலியரா இருக்கனால ஏகப்பட்ட ப்ரெஷர் வருது. ஸோ அதனால போலீஸ்காரங்களும் விடாம தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடியுமே பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியல. எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்படி போலீஸ்காரங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பலா பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு சூட்கேஸ் கிடக்கு. அந்த சூட்கேஸ்ல இருந்து ரத்தம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சோ இந்த பஸ் ஸ்டாண்ட் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரோட்டக்ல இருந்து டெல்லி போற ஹைவேல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் இது. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு சூட்கேஸ் இருக்கு. அந்த சூட்கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்கு. அந்த டேபிள் பின்னாடி ஒளிய வச்சிருக்கு அந்த சூட்கேஸ.
ஸோ அந்த சூட்கேஸ் வந்து பிளட் இதெல்லாம் வரதை பார்த்துட்டு போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. மீடியாவா இருக்கட்டும், ஹையர் அத்தாரிட்டிஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்புறமா போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு முன்னாடி இந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த சூட்கேஸ்ல ஹிமானி நர்வால் டெட் பாடியா இருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுமே எல்லாத்துக்கும் ஒரே ஷாக் தான். ஏன்னா 22 வயசான பொண்ணு, கட்சியில எல்லாத்துக்குமே ஃபெமிலியரா இருக்கிற பொண்ணு, எல்லாத்துக்குமே செல்ல பிள்ளையா இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி இந்த அளவுக்கு கொடூரமான முறையில கொலை பண்ணப்பட்டு சூட்கேஸ்ல அந்த பொண்ணோட பாடியை வச்சு இப்படி ரோட்ல வீசிட்டு போயிருக்க முடியும் அப்படின்ற கேள்விதான் போலீஸ்காரங்களா இருக்கட்டும், அங்க இருக்கிற பொதுமக்களுக்கா இருக்கட்டும், மீடியாக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இதே கேள்விதான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பாட்டியில அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அந்த பெண்ணை கொலை பண்ணி போடுற அளவுக்கு தைரியம் எங்கிருந்து வந்துச்சு, யாருக்கு வந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணோட உடம்பை ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் எதுக்காக இறந்தாங்க, எதுக்காக கொலை பண்ணப்பட்டாங்க அப்படின்னு இப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்வெஸ்டிகேஷன் டீம் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்ணை கொலை பண்ணதுல இவனும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சச்சின் தான். ஸோ இதுக்கு ஹரியானா போலீஸ்க்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம ஒரு குற்றவாளியை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இவன் பார்த்தீங்கன்னா அந்த கொலை பண்ணதுல ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இந்த கொலையில இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா 4 இன்வெஸ்டிகேஷன் டீமை வச்சு போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க யார் இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ சச்சின் அப்படின்ற ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஹிமானியோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் என் பொண்ணுக்கும் அந்த பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் ஆயிருச்சு. ஸோ இதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. இதனால பார்த்தீங்கன்னா ஹிமானுக்கு ஏகப்பட்ட கொலை மிரட்டல்களா இருக்கட்டும், இல்ல அந்த பெண்ணை கட்சி விட்டு விலகி போ அப்படின்னு சொல்லி மிரட்டலா இருக்கட்டும், இதெல்லாமே நிறையவே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமா ஹிமானியோட அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, என்னோட பெண்ணை கொண்டவங்க பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து யாரும் வந்து கொலை கிடையாது, இந்த பாட்டி இருக்கிற ஒருத்தரால தான் இந்த என் பெண்ணை இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆட்களை வச்சு என் பெண்ணை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணி இப்படி சூட் கேஸ்ல தூக்கி விசிறிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே என் பையனை கொண்டதுக்கான கேஸ்க்கு எந்த ஒரு உண்மையுமே எனக்கு கிடைக்கல. என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு நியாயமும் கிடைக்கவே இல்லை. பட் என் பொண்ணு இறந்ததுக்கான நியாயம் எனக்கு கிடைச்சே ஆகணும், உண்மை தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி அவங்க அம்மா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஹிமானிய அந்த பாட்டியை சேர்ந்தவங்களே கொலை பண்ணி போட்டிருப்பாங்களா, இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்குமா, இல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எதையாவது மறைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.